வணக்கம். அதாவது தக்லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் தடை விதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தான் உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கை இன்று விசாரணை மேற்கொண்டது. கமல்ஹாசன் கூறிய சில கருத்துக்கள் கன்னட மொழி தொடர்பாக தமிழ் மொழி தொடர்பாகவும் அவர் கூறிய இந்த கருத்துக்கள் ஆனது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில்தான் இந்த திரைப்படத்திற்கு இந்த பிரச்சனையானது எழுந்தது. இந்த நிலையில்தான் இந்த தக்லைஃப் திரைப்படத்திற்கு கர்நாடகாவில் விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு விடுமுறை கால அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் உஜ்ஜல் புயான் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் இதில் சரமாரியான கருத்துக்களை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள், கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள். குண்டர்கள் வன்முறையாளர்கள் நமது வீதிகளை கைப்பற்ற அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றது. இதுபோன்று நடப்பதை அனுமதிக்க முடியாது. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு திரைப்படத்தை வெளியிடுவதற்கு உரிமை இருக்கின்றது. அந்த திரைப்படத்தை பார்த்து மக்கள் முடிவு செய்து கொள்வார்கள். திரைப்படத்தை வெளியிடுவதை யாரும் தடை செய்ய முடியாது. எனவே அரசு இது தொடர்பாக மாநில அரசு கர்நாடக அரசு இது தொடர்பாக ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படத்திற்கு CBSSC எனப்படுகின்ற உரிய அந்த திரைப்பட சான்றிதழானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று ஒரு சான்றிதழ் பெற்ற பின்னர் எந்த ஒரு திரைப்படத்தையும் திரையிட அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் நடைமுறை. அவ்வாறு அந்த திரைப்படமானது சான்றிதழ் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த திரைப்படத்தை திரையிடுவதற்கு அனுமதிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாநில அரசுடைய கடமை என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து கூறியிருக்கின்றது. எனவே இதுபோன்று இந்த திரைப்படத்தை திரையிட அனுமதிக்க முடியாது என்று கூறுவது ஏற்புடையதல்ல என்று உச்சநீதிமன்றம் கருத்து கூறியிருக்கின்றது. சிலர் பயமுறுத்துவதால் ஒரு திரைப்படத்தை வெளியிடாமல் இருப்பது என்பது ஏற்க முடியாது. திரைப்படத்தை வெளியிடுவதற்கு முழு அதிகாரமும் இருக்கின்றது. CBSSC சான்றிதழ் உள்ள ஒரு திரைப்படத்தை திரையிடக்கூடாது என்று கூற முடியாது என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது ஒரு முக்கியமான கருத்தினை தெரிவித்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த விவகாரம் தொடர்பாக மாநில அரசுடைய வழக்கறிஞர் மாநில அரசுடைய விளக்கத்தை பெற்று நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கானது வியாழக்கிழமை மீண்டும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கர்நாடகாவில் தக்லைஃப் திரைப்படம் திரையிட உச்சநீதிமன்றமே உத்தரவு பிறப்பிக்குமா அல்லது அதற்குள்ளாக மாநில அரசு தாங்கள் அந்த திரைப்படத்தை திரையிடுவதற்கு அனுமதிப்பார்களா என்பது தொடர்பாக உரிய விளக்கத்தை மாநில அரசு எடுத்து அதனை உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கும். அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் அடுத்த கட்ட உத்தரவை பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.